குளவிகள் கரப்பான் பூச்சிகளை எவ்வாறு ஜாம்பி கரப்பான் பூச்சிகளாக மாற்றுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? குளவி முதலில் கரப்பான் பூச்சியின் நெஞ்சு பகுதியில் கொட்டி நரம்புகளை முடக்கும் விஷத்தை செலுத்துகிறது. இதனால் கரப்பான் பூச்சியின் முன்கால்கள் தற்காலிகமாக செயலிழக்கும். குளவி இரண்டாம் முறை கரப்பான் பூச்சியின் மூளையில் கொட்டி உடல் இயக்கத்தை முடக்கும் விஷத்தை செலுத்துகிறது. கரப்பான் பூச்சியின் கால்கள் இயங்கும், ஆனால் தானாக நகராது. குளவி அதன் உணரிகளை பிடித்து இழுக்கும்போது மட்டுமே நடக்கும். குளவி கரப்பான் பூச்சியின் வயிற்றில் ஒரு முட்டையை இடுகிறது. கரப்பான் பூச்சி இந்த செயல்பாட்டில் எந்த வலியும் உணராது. முட்டையிலிருந்து 24 மணி நேரத்தில் புழு வெளிவருகிறது. புழு முதலில் கரப்பான் பூச்சியின் கொழுப்பு அறைகளை உண்ணுகிறது. பின்னர் புழு உள் உறுப்புகளுக்குள் நுழைந்து கரப்பான் பூச்சி அழுகாமல் இருக்க ஆன்டிபயாட்டிக் ரசாயனங்களை சுரக்கிறது. உயிரோடு இருக்கும்போதே கரப்பான் பூச்சியின் உள் உறுப்புகளை புழு தின்னுகிறது. 7 நாட்களுக்குப் பிறகு கரப்பான் பூச்சியின் உடலை கிழித்து கொண்டு வளர்ந்த குளவி பறந்து செல்லும். இந்த தருணத்தில் கரப்பான் பூச்சி முழுமையாக இறக்கிறது.